எங்கள் அம்மா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. அதனால் இந்த பொது வழியில் எங்கள் அம்மாவுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இது 3வது ட்ரிப்பு கம்பி கட்டிருக்கா தெரியுறதுல வந்தது. அதனால் வந்து இப்போ போய் பேதி கூட்டு வந்து தடிக்கும் நான் வந்து. அதான் என்ன பண்றது? அப்புறம் என்ன மாமா பண்றது? உடச்சிட்டா எங்க மாமா திட்டினாரா? யார்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? நீங்க நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? 50 வருஷமா புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயியோட இந்த வழித்தடத்தை உங்களால எப்படி நிறுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? புடுங்கி போட்டாங்கன்ட்டு நான் அண்ணன் புடுங்கிலாம் போடல, நான் தான் உடச்சு போட்டேன். நம்ம சுயமரியாதை தானே நாம. ஆனா உங்க சுயமரியாதை தானா? இல்ல நான் ஒரு வாட்டியும் எங்களோட சுயமரியாதை தானே எங்க கேள்விக்கு குறியாகுது. டிடிஎஃப் என்ன பிரச்சனைன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் ஐயா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்டுக்கலாம். மாமா என்ன மாமா பிரச்சனை? வண்டி தரத்தில் வந்து கம்பி கட்டிருக்காங்க குறுக்கா. சரி மாமா. அவங்க வந்து தடை விட்டு தான் ஆகணும். தடை விட்டு உட்பட மரம் ட்ரிப் குறுக்கட்டிடுச்சு. இந்த 3வது ட்ரிப்பு கம்பி கட்டிருக்கா தெரியுறதுல வந்தது. அதனால் வந்து இப்போ போய் பேதி கூட்டு வந்து தடிக்கும் நான் வந்துட்டேன். தடிக்கி விழுட்டீங்களா? அந்த பக்கம் கம்பி கட்டிருக்கு தெரியல. ஐயோ. அப்புறம் அப்படியே தூக்கி பிடிச்சி ஒருத்தர் மிதிச்சு அது வந்தேப்பா. இப்படி கம்பி கட்டிட்டாரா? இப்படி தோட்டத்து வழியில இப்படி கம்பி கட்டிட்டாரு. குறுக்கா நீங்க எப்பவும் போல ஜாலியா வந்துட்டு இருந்திருக்கீங்க, கீழே இழுத்து விட்டு கீழே விழுட்டீங்க. கீழே வந்துருச்சு. அட என்ன, சரி மாமா நான் இருங்க, நான் போய் பாட்டு வரேன். சரி இப்போ என்ன பஞ்சாயத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் எங்கள் அம்மா தோட்டத்துக்கு போயிருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி தான் தோட்டத்து வழி இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து கயிறு கட்டி யாரும் போகக்கூடாது அப்படின்ட்டாங்களாம். நம்ம என்ன பறந்து போகிறதா? நம்ம தோட்டம் உள்ளே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 பேரோட தோட்டம் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் தோட்டம்னா, அங்கே நம்ம வீடு இருக்கா, இங்கே இன்னொரு வீடு இருக்கா, இங்கே நம்ம மாமா வீடு இருக்கும், இங்கே நம்மளோட இன்னொரு மாமாவோ அத்தையோ பெரியப்பாவோ, அது ஒரு வாட்டி அவங்களுக்கு தப்பாக சொல்லுவோம், அவங்களுக்கு என் மேலே கோவம் வரும். அங்கே ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இங்க ஒரு வீடு இருக்கு, இதுக்கு பின்னாடி நம்ம வீடு இருக்கு. இதோ அது வந்து எங்க சித்தப்பா ஒரு வீடு, அது பக்கத்துல எங்க வீடு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஐயா பேசினார் இல்லைங்க, அந்த ஐயாவோட வீடு அந்த பக்கம் இருக்கு. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி தோட்டத்துக்கு வழியே இல்லைன்னாலும் விவசாயிக்காக ஸோ வந்து இன்னொரு தோட்டத்துக்காரங்க வழி விட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறது ரூல்ஸ். ஆனால் நம்ம கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக இருக்கு. 100 வருஷம் 150 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டன் பூட்டன்ல தாத்தார்ல இருந்து இந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு வாட்டி கல் வந்து 2-3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டயரை கிழிச்சுதா, அதுவே வந்து பார்த்துட்டீங்கன்னா பயங்கர டென்ஷன். இருந்தாலும் நான் கேட்கல. அதுக்கப்புறம் அந்த கல்லை தாண்டி, கல்லே வந்து பார்த்துட்டீங்கன்னா அவங்களோட இடம்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த கல்லை தாண்டி வந்து பார்த்துட்டீங்கன்னா கம்பி நட்டு வச்சிருந்தாங்க. இந்த குட்டி வழியில வண்டி போறதே பெருசு, அதுல இவ்வளவு பெரிய கம்பியை நட்டு வச்சிருக்கீங்களே, அதுவே ஒரு பெரிய தலைவலி. ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லி ஒரு டைம் அந்த கம்பியை எடுத்து போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஐயோன்னு சொல்லி சரி அந்த கம்பியை வச்சுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ கம்பி வச்சிருக்காங்களா, இப்போதான் நான் பார்க்க போயிட்டு இருக்கேன். அவர் கை காட்டுறாரு மாமா. ஓ ஆமா, ஐயோ இங்க கம்பி இருக்கா, ஒண்ணுமே தெரியலையே. என்ன மாமா இது இங்க கம்பி கட்டி இருக்கு? லூஸ் ஆயிட்டாரு போல. சரி அவர் கூப்பிடுங்களேன், உடச்சிட்டா, நான் உடச்சிட்டா, அப்போ உடச்சிட்டார. அதான் என்ன பண்றது? அப்புறம் என்ன மாமா பண்றது? உடச்சிட்டா எங்க அம்மாவை திட்டினாரா? ஏன் என்கிட்ட சொல்ல அவரு? எங்க அம்மா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியே. இப்போ வந்து கம்பி கட்டி போயிட்டாரு. காலையில் வந்து சரி பண்ணிட்டு போயிருக்காரு. இப்போ இந்த பக்கம் ஒரு லைன் ஒரு 7 வீடு இருக்குமா? இருக்கு, 7 வீடு இருக்கும். நம்ம எல்லாம் எப்படி ஹெலிகாப்டர் எடுத்து பறந்து போறதாம்மா? அப்படிதான் பண்ணும் போல மாமா. காசு இன்னும் கொஞ்சம் விடுங்க மாமா, சம்பாரிச்சு பெருசா சம்பாரிச்சிட்டேன்னா நான் ஹெலிகாப்டர் வாங்கிடுவேன். சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. எங்க அம்மாவை திட்டினாரா? சரி, அது அவங்க எதுவுமே சொல்லல என்கிட்ட. இப்பதான் போன் பண்ணாங்க, கம்பி கட்டிட்டாங்கன்னா உடனே அது எனக்கு சாக்கு. காலில் சண்டை போட்டாங்கன்னா அது ஒரு சாக்கு. காலில் எதுக்கு சண்டை போட்டாங்களாம்மா? வண்டி நிறுத்திட்டு போயிட்டாராம்மா. யாரு? இங்க நிப்பாட்டிட்டு போயிட்டாரு வழியை. இங்க நிப்பாட்டிட்டு உள்ள போயிட்டாராம்மா அவரு. சரி நீ அம்மா வந்து இப்படி போகணும். ஆமா, ஆனா இந்த பக்கம் வழி இல்லைல்ல. சரி கண்டபடி பேசிட்டு போனாராம்மா. இல்ல அம்மா வந்து கேட்டிருப்பாங்க, ஏன் வழியில நிப்பாட்டுறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். எங்க அம்மாவும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஆனா லேடிஸுங்கிறதுனால நம்ம தோட்டத்து ரோடு இவ்வளோ வஸ்டா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வழி தான் இருக்கு. இந்த வழியில பைக் நிப்பாட்டும் போது வேற வழி இல்லை. அவங்களுக்கும் அவசரமா போயிட்டு இருந்தாங்க. காலையில என் ஸ்கூட்டி எடுக்கவே மாட்டாங்க, அவங்க வண்டி மட்டும் தான் எடுப்பாங்க. வண்டி பெட்ரோல் இல்லை. அதனால என் வண்டி காலையில அவ்வளோ டென்ஷன் பண்ணி என்னை எழுப்பி விட்டு சாவியை வாங்கி கதறுன்னு கத்தி அவங்களுக்கு ஓப்பனும் பண்ண தெரியல. அந்த வண்டியை அது லாக் பண்ணி வச்சா சவுண்டு கோயிங்கும். அதை அன்லாக் பண்ணி அந்த வண்டி எட்டு வரும்போது வேற வழி இல்லாமல் கேட்டிருப்பாங்க போல. இவர் வந்து ஓ என் தோட்டத்து வழியா போற வழியிலேயே இவ்வளவு பண்றியான்னு சொல்லி கட்டி விட்டு போயிட்டார் போல, சண்டை போட்டு. ஆமாதான். ஒரே ஒரு டவுட் மாமா, அது மட்டும் கிளியர் பண்ணுங்களேன். ரொம்ப நாளா இருக்கு அந்த டவுட். இதுக்குள்ள ஒரு கல் இருந்துச்சு, அந்த கல்லை தாண்டி இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்லை நட்டு நம்மளை சாவடிச்சாரு. கிட்டத்தட்ட எனக்கே 3 கார் டயர் கிழிஞ்சது. சரிங்களா? இது முடிஞ்சா இப்போ
ரொம்ப இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கம்பி, இங்கே கல் இருக்கிறது, இங்கே கம்பி நட்டுருக்கிறது, இங்கே ஒரு கம்பியை போட்டு லைனாக இதே கதையெல்லாம் லைனாக அந்த எண்டு வரைக்கும் சாவடிக்கிறாரா நம்மள? ஆமாம் ஆமாம். எதுக்கு இப்படி பண்ணுறாரு அதை சொல்லுங்களேன் கொஞ்சம். இது வேணும்னு இது பண்ணுறாரு. இது அவனால வேணும் உண்டாலும் நீ எடுத்துகிட்டு போ. எதுக்கு இந்த அளவுக்கு இல்லை இதை வச்சு அவர் என்ன தூக்கிட்டு போகிறாரா? இப்போ என்னத்தை போய் ஒரு முளம் தான் வை. சரி விடுங்க மாமா, பார்த்துக்கலாம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நான் எமர்ஜென்சியாக போகணும்னு நினச்சேன். எப்படி கம்மி நெட் இருந்தால் என்ன பறந்து போகிறதா கார் தூக்கிட்டு? லீகலாக ரைட்ஸ் படி இது யாரோட இடம்? இந்த வழி ஃபுல்லாக இந்த வழியே இல்லை ஒரு தோட்டத்துக்கு. எங்களை எடுத்துக்கோங்க, உங்களை எடுத்துக்கோங்க, மாமாவை எடுத்துக்கோங்க, பெரியப்பாவை எடுத்துக்கோங்க. நமக்கெல்லாம் இந்த வழின்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்படி வழியே இல்லைன்னாலும் இதுதான் நமக்கு போகிற வழின்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி இந்த வழியை விட்டு தான் ஆகணும். இந்த வழி நம்மளுது ஆகிடும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 100 வருஷம் 150 வருஷமாக இந்த வழியை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த வழி நம்மளோடது தான். ஆனால் லீகலாக இந்த வழி எல்லாமே யார் பேரில் இருக்குன்னு கேட்குறேன். அதாவது சட்டப்படி இந்த தடம் யாரோடதுன்னு கேட்குறேன். தடம் வந்து இப்போ வந்து உங்கள் பேரில் தான் இருக்குது. எங்கள் பேர்லேயும் சித்தப்பா பேர்லேயும் இருக்குது. 2 பேர் பேரில். இந்த தடம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பேர்லேயும் எங்கள் சித்தப்பா பேர்லேயும் தான் இருக்குங்க. பட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியலைங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாமா கிட்ட நான் கேட்டுக்கிறேங்க. ஸோ அப்படி இருக்கும்போது என் இடத்துல இவர் இதை நடறதுக்கு இவர் யார்? எனக்கு என்ன தெரியும்? நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேங்க மாமா. இப்போ வந்து நம்ம தோட்டம் இருக்கா? ஆமாம். இப்போ நம்ம தோட்டத்துலேருந்து இங்கே வரைக்கும் நாங்கள் தோட்டம் கொடுத்து தான் இந்த வழியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஐயாவோட தோட்டம் இங்கே இருக்குங்க. ஐயாவுக்கு எங்களோட கொஞ்சம் தோட்டம் கொடுத்து வழியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் நான் எங்கள் தோட்டத்துலேருந்து இந்த தோட்டம் வர்ற வரைக்கும் நினைக்கிறேங்க. இங்கே வந்து எங்கள் மாமா தோட்டம் அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தோட்டம் கொடுத்து ஸோ வந்து இந்த வழியை வாங்கிட்டே வந்திருக்கோம். பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஐயாவோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தோட்டமே வேணான்னு நமக்கு வழி கொடுத்தாரு தானே. ஆமாம். ஆனால் எங்கள் பேரில் மாற்றி கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இல்ல டவுட்டா நீங்க ஆமாங்கிறீங்களே, அதனால கேட்கறேன். அது வந்து யாரு? இந்த ஐயாவோட அப்பா கொடுத்தாரு. இவர் வந்து அப்படி கொடுத்த இடம் எந்துன்னு ஆடிட்டு இருக்காரு. இப்பவே கண்ணை கட்டுது. எங்க அம்மா இந்த டார்ச்சர் தாங்க முடியாம தாங்க அங்க வீடு கட்டணும்னு சொல்லி வீடு கட்டிட்டு இருக்காங்க. அம்மா கொஞ்சம் எல்லாம் கண்டபடி பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. கண்டபடி பேசிட்டாரம்மா. அதனால நீ மடிப்பு கேட்கணும். அப்பதான் அதுக்கு கம்பி அவுத்து விடுவேன், அவுத்து விட மாட்டேன் அப்படின்னு. இல்ல கண்டபடி பேசினது தப்பு. எங்க அம்மாவை யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா கோவம் வரும். பட் அவர் சொந்தம், சின்ன வயசு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து எங்க அம்மாவை அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் தூக்கி வளர்த்திருப்பாரு, நமக்கு அது தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அதை திட்டினதுன்னு எனக்கு என்னன்னு தெரியாம போய் நான் பேசுறது நல்லா இருக்காது. ஏன்னா வெளியிருந்து யாராவது ஒருத்தவங்க அப்படி பேசியிருந்தா நான் போய் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், இல்ல ஒரு 4 அடி அடிச்சு கூட கேட்கலாம். பட் இங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன இப்போ இங்க ஒண்ணு நடந்துச்சு, நம்ம கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடந்துச்சு, அது கண்டிப்பா நம்ம தட்டி கேட்டு தான் பார்க்கணும். அது என்னன்னு பாத்துக்கலாம்ப்பா, விடுங்க பார்த்துப்போம். யாராவது போற வழியில கம்பி கட்டி வைப்பாங்களாங்க பாருங்க. நம்ம கார் பாட்டுக்கு வந்து அது தெரியாம அந்த கம்பி பிஞ்சு கீழே விழுந்துருச்சு. அந்த அண்ணன் நம்ம ஐயா எப்படி கீழே விழுந்தாரோ பைக்ல இருந்து, அந்த மாதிரி நம்ம கார்ல பட்டு அது அந்த கம்பி விழுந்துருச்சு. சே, இப்போ காருக்கு ஏதாவது கீழே இருக்கான்னு வேற போய் பார்க்கணுங்க. நான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியலண்ணா. இப்போ இந்த தோட்டத்து வழி இருக்குல்ல, யார் பேர்ல இருக்கு? எங்க பேர்ல சண்முக சித்தப்பா பேர்ல இருக்கு. நம்ம பேர்லயும் சித்தப்பா பேர்லயும் இருக்கு. அப்ப என் பேர்லயும் சித்தப்பா பேர்லயும் இருக்கு. உடனே பயப்படாதீங்க, அதெல்லாம் பயம் இல்ல, சும்மா சொல்ற ஒரு பேச்சுக்கு. என் பேர்லயும் சித்தப்பா பேர்லயும் தான் இருக்கு. அவர் பேர்ல கூட இல்ல. இப்போ எங்க வீட்டுக்காரர் பேர்ல இருக்குது. ஐயோ சாமி, இவர் பேர்ல இல்ல, அப்பா பேர்ல இருக்குது, சித்தப்பா பேர்ல இருக்கு. அப்ப இப்ப பிரச்சனை பண்ணவரோட பேர்ல இல்ல. அப்ப பிரச்சனை பண்ற வேற தாத்தா கொடுத்த பூமி 2 சென்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து அவங்க போய்க்கிறாங்க வந்துக்கிறாங்க. தடை போயிட்டு வரக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வழி நமக்கு கொடுத்துட்டாங்க. நாம 2 சென்ட். இவங்க வந்து நம்ம கிட்ட எந்த லேண்டும் வாங்காம ஒரு அன்பா வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு பெரிய டொனேஷன் ரீதியா இவங்க அப்பா வந்து நமக்கு கொடுத்துருக்காரு. தாத்தா கொடுத்துருக்காரு. மீதி இருக்கக்கூடிய நம்ம சொந்தக்காரங்க தோட்டக்காரங்க எல்லாரும் வந்து பண்ணா நம்ம தோட்டம் கொடுத்து அவங்க கிட்ட தோட்டம் வாங்கியிருக்கோம். ஆமா, கொடுக்கும் காரங்களுக்கு முதல் நன்றி அவங்க அப்பாக்கு. பட் தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்கிறது ரொம்ப தப்பு. நாங்க எங்களை அப்படி சொல்றோம். எங்க அப்பா கொடுத்தாருன்னு அராஜகம் பண்றது தப்பு. அந்த வழியில இவங்களும் போய்க்கிற வரக்கிற உரிமை இருக்குது. உரிமை எல்லாருக்குமே இருக்கு அந்த வழியில. இப்ப கூட சொன்னார் இல்லைங்க நம்ம மாமா, அப்ப நான் என்ன வேற வழியில தான் போகணும் போது நாங்க கூட இப்படி சொன்னது இல்ல, அவங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்க. எல்லாருக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா தோட்டம் கொடுத்த எல்லாருக்குமே போயிட்டு வர்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா ரைட்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா யாருக்கு இருக்குன்னா எங்களுக்கும் எங்க சித்தப்பாக்கும் தான் இருக்கு. மாமா வந்து பாத்துட்டீங்கன்னா மாமாவோட தோட்டத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா தண்ணி வந்து அந்த பக்கம் வெளியே போக வச்சிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வழித்தடத்திலேயே வந்து பண்ண விட்டார். ஒரு பெரிய மழை பெஞ்சதுல தோட்டத்தோட வழி ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. இந்த வாட்டி ரொம்ப ஒர்ஸ்ட் கண்டிஷன்ல ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் தான் நல்ல பாதை இருந்துச்சு. அந்த நல்ல பாதையில எங்க
எங்க அம்மா டிராவல் பண்ணிருக்காங்க. அது நான் இத்தனை நாள் எக்ஸல் எடுத்துட்டு வருவேன், நான் எப்படி வேணும்னு போய்க்குவேன். அப்படி கட்டடிச்சு போயிடுவீங்க. போயிருவேன். இன்னைக்கு இபி ஸ்கூட்டர் என்று பெட்ரோல் தீர்ந்துருச்சேன்னு இந்த இபி ஸ்கூட்டர் எடுத்துட்டு வந்தேன். அதில் நான் எப்படி வருவேன்? கஷ்டம் தானே அதில் வர்றது. காலையில என்னையே போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்கங்க. நைட்லாம் வேலை செஞ்சுட்டு தூங்கிட்டு இருந்தேன். காலைல 7 மணிக்கு கொய்ங்குது. என்னடா கொய்ங்குதுன்னு பார்த்தா எங்க அம்மா வந்து இந்த ஸ்கூட்டி ஆன் பண்ண ட்ரை பண்ணிக்காங்க, பண்ண முடியல. என்ன எழுப்பு அது கத்துறாங்க வெளியே நின்னுட்டு. அம்மா நான் வரேன் அப்படிங்கிறேன். ஆளுக்கு நிக்கிறாங்க, நான் வரேன். புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சு வந்து வண்டி இப்படிதாம்மா ஆன் பண்ணணும்னு கொடுத்துட்டேன். அப்புறம் எங்க அம்மா எடுத்துட்டு வந்து இப்படி பஞ்சாயத்து போச்சு. நல்ல தடத்தில் வண்டி நிறுத்திருக்குது, நான் சத்தம் போட்டுட்டு தான் வந்து இப்படி நல்ல தடத்தில் போட்டிருக்கீங்க. ஆமா, நல்ல தடத்துல வண்டி நிறுத்திட்டா நான் எப்படி போவே வருவேன்? அந்த பக்கம் பூரா தண்ணி வந்து பூரா அரிச்சிட்டு போயிடுச்சு. நான் சொன்னேம்மா, அதையும் சொன்னேன். எங்க அம்மா கண்டிப்பா சண்டை போட்டிருப்பாங்க. ஆனா அம்மா சண்டை போட்டதுக்கு காரணமும் இதுதான் அப்படின்னு நான் சொன்னேன். இந்த ரவி மாமா வந்தாங்க ஆப்போசிட்ல, அவங்களுக்கு வேணும்னா கேளு. சரிம்மா. இல்ல உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் இவரு. இந்த மாமா ரவி மாமாவோட அண்ணனோ தம்பியோ? அவர் யாரு? அண்ணன் தான். உண்மையா சொந்தக்காரங்களே என்ன மன்னிச்சிடுங்க. இப்பதான் நான் வந்திருக்கேன், நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிடுவோம். அண்ணன் உங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட். மன்னிப்பு கேட்க சொன்னாராமே. யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? நீங்க. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? இல்ல உங்களுக்கு கண்டபடி பேசினாருன்னு சொன்னாங்க. நான் கண்டபடி எல்லாம் நான் பேசல. இல்ல அவரு உங்களை பேசினாராமே. அவர் பேசிட்டு போதாது, எங்க மாமா தான் பேசிட்டு போதும். நான் சொல்லல. அம்மாவை யாராவது ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா கோவம் வரும். பட் அவர் சொந்தம், சின்ன வயசு. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்து எங்க அம்மாவை அவர் பாத்துட்டு இருக்காரு. அவர் தூக்கி வளர்த்தி இருப்பாரு, நமக்கு அது தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ள அதை திட்டினதுன்னு எனக்கு என்னன்னு தெரியாம போய் நான் பேசுறது நல்லா இருக்காது. எங்க தாய் மாமா தான், வேற ஒருத்தர். தாய் மாமாவா? ஆமா. தாய் மாமான்னா அம்மா கூட பிறந்த தம்பியா? எங்க அண்ணா எங்க அம்மாவோட சித்தி பையன். ஓ அப்படின்னா தாய் மாமா எப்படி வரும்? தூரத்து தாய் மாமா வரும் எப்படி பார்த்தாலும். ஒண்ணு விட்டு தாய் மாமா. இதுதாங்க அச்சுப்பாங்க பிடிச்சிப்பாங்க. சரி விடுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள நம்ம ரொம்ப இன்டீரியரா சண்டை அளவுக்கு போகக்கூடாது. நம்ம வரும்போது அது நமக்கு இருக்கிற பிரச்சனையை மட்டும் பாட்டு பண்ணி நீங்க கண்ணில் சண்டை போடும்போது என்ன கூப்பிட வேண்டியதானே. நீ லாடு லாபக்கு தாசு, நீ வந்துடுவேன். இப்போ இதுக்கு கூப்பிட்டீங்க. சரிம்மா, சரி விடுங்க. மாமா கேட்டேன்னு சொல்லுங்க. காருக்கு கீரல் ஆயிடுச்சு, பெயிண்ட் அடிச்சு தர சொல்லுங்க. ஏன்னா காருக்கு கீரல் ஆயிடுச்சு. அது ஏற்கனவே 2 கோடி இருந்தது. ஆமா ஆல்ரெடி. ஐயோ ஏங்க கேக்குறீங்க, இவர் கம்பியை போட்டு சாவடிக்கிறாருங்க. உண்மையாவே கார்ல கீரல் ஆயிடுச்சுங்க. இப்ப விளையாட்டா வந்து வரும்போது தெரியாம அது பட்டு அது கீழே அது விழுந்ததுல இதுக்கு கிராச் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் நினைச்சா, சைடுல ஃபுல்லா கீரல். அந்த கம்பி போட்டு கீரல். டென்ஷன் ஆகுது. இங்க பாருங்க, கம்பி போட்டு என்னைய சாவடிச்சது. இங்க பாருங்க, இதெல்லாம் குட்டி குட்டி முள்ளா இல்லை என்னன்னு தெரியல. ஆனா அது நல்லா ஆழமா இருக்குன்னு அது முள்ளு கிடையாது. என்னடா அது கம்பி நட்டுட்டு இருக்காரு. ஆஹா, என்னடா பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன கயிறு கட்டிட்டு இருக்காங்க? தெரியலடா, எங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். அப்பாக்கு ஃபோன் பண்ணுங்களேன், நான் பேசுறேன். நீ எதுக்குடா பேசுற? உங்க அம்மா பேசிக்குவாங்கடா, அவங்க பிரச்சனை இல்ல. என் இடத்துல கட்டினா நான் தானே பேசணும். இது உன் இடம் இல்ல தம்பி. யார் சொன்னா அப்படின்னு? உனக்கு யார் சொன்னா? ரெக்கார்ட்ல போய் பாருங்க. சரி நீ எடுத்து பாரு. நீங்க எடுத்து பாருங்க. டேய் நான் பார்த்துட்டு தான்டா பேசுறேன், நீ எடுத்து பாரு. 50 வருஷமா போயிட்டு இருக்கிற வழியை யாருனால நிறுத்த முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. கோர்ட் ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? எனக்கு தெரியும்டா. கேக்குறேன். 50 வருஷமா அண்ணா இருக்கட்டும்னா என்ன பிரச்சனை நடந்ததுன்னு எனக்கு பிரச்சனை தெரியும்னா எங்க அம்மா திட்டிருப்பாங்க தான் அப்பாவை. நான் இல்லன்னு நான் என்னைக்கு சொல்லல. 50 வருஷமா புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விவசாயியோட இந்த வழித்தடத்தை உங்களால எப்படி நிறுத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? 50 வருஷமா போயிட்டு இருக்கிற வழித்தடத்துல நின்னுட்டு இருக்க எங்க அப்பாவை கழுவி ஊத்துவாங்க, நான் கேட்டுட்டு இருக்கணும். அது தப்புதான். நான் தான் சொல்றேன், அது தப்புதான். எங்க அம்மா சொல்லி இருப்பாங்க. எங்க பேர்ல தான் இருக்கு இன்னும். சரிங்க, சந்தோஷங்க. சரியா? எங்க பேர்ல தான் இருக்கு. அப்ப அந்த 2 சென்ட் நாங்க க்ளோஸ் பண்ணி தானே ஆகும். அது முடியாதுண்ணா. ஏன் முடியாது? அது முடியாதுண்ணா. ஏன் முடியாது சொல்லு. முடியாது. காரணம் வந்து பார்த்தா 50 வருஷமா இந்த வழி போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி, நாங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் சரி. எங்க சித்தப்பாவும் சொல்றது இதுதான், நாங்க சொல்றது இதுதான். எங்க அம்மா, அதாவது நான் பார்க்கலைங்கண்ணா, நான் பார்க்கல, எனக்கு உண்மை என்னன்னு தெரியாதுங்க. ஆனா இந்த பக்கம் நான் போய் தான் ஆகணும். வேற எப்படி நான் வட்டி பறந்து போவேன்? என்கிட்ட ஹெலிகாப்டர் இருக்கு. அப்ப நான் இன்னும் தம்பி பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் இன்னைக்கே உங்களை தான் பாக்குறேன் வாசன். சரிங்களா? நம்ம பெருசா பார்த்தது இல்ல. பிரச்சனை நானுமே பண்ணணும்னு நினைக்கல. எனக்குமே இது என்னன்னே தெரியாது. அவசியமே இல்ல தம்பி. ஒரு 5 வெயிட் பண்ணுங்க. அம்மா பைக்ல வந்திருக்காங்க. சரிங்க. இந்த அந்த ஓரத்துல எங்க அப்பா பைக் நிப்பாட்டி இருக்காரு. கண்டிப்பா நிப்பாட்டி இருப்பா. சரிங்க. எதுக்கு? ஆளை இறக்கி விட்டுட்டு இவனுக்கு வேலை சொல்ல போயிருக்காரு. கண்டிப்பாங்க. 5 நிமிஷத்துல அவர் பாடி கிளம்பி இருப்பாரு. அவர்
தோட்டத்துக்கும் வரதில்லை. இவ்வளவு பெரிய கேப் இருக்குப்பா. எவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய கேப் இருக்கு. நான் ஒரே ஒரு லாஜிக் சொல்கிறேன். நம்ம இது வரைக்கும் இருக்குடா. நான் ஒரே ஒரு லாஜிக் சொல்கிறேன்னா, நம்ம எல்லாருமே பசங்க தான். நம்ம எப்படி வேணால் ஓட்டிப்போம், நமக்கு தெரியும். இன்னைக்கு எங்கள் அம்மா கையில் அவங்க எக்ஸல் இல்லை, அவங்க ஸ்கூட்டி தான் இருந்தது. லாஜிக் சொல்கிறேன். இங்கே பாருங்களேன், வழித்தடம். ஒரே நிமிஷம் பேசிடுறேன்னா இல்லடா, மேலடா நல்லா இருக்க வழியிலடா. ஓகே, அதுதானா அந்த பக்கம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கூட சரிங்களா? அதுதான் இருக்கிற வழியில என்னடா இல்லைண்ணா, அங்கே ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருக்கும், அதனால சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலையே, எங்கள் அம்மா கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு வழித்தடத்தை மறைக்கிறது இது கிடையாது. அதுக்கு நார்மலாக உட்காந்து பேசுறது தான் வழி. நான் இன்னைக்கு வரேன். நான் நார்மலாக உட்காந்து பேசுறேன். கண்டிப்பாக எங்கள் அம்மா மேலே கூட தப்பு இருக்கும். நான் தான் சொல்றேனே, எங்கள் அம்மா கண்டிப்பாக திட்டிருப்பாங்க, எங்கள் அம்மா சண்டை போட்டிருப்பாங்க. அது கரெக்ட் தான். எங்கள் அம்மா இருக்கிற அம்மா காலையிலேயே அந்த டென்ஷனில் இருந்தாங்க. அந்த டென்ஷனில் போய் கண்டிப்பாக சண்டை போட்டிருப்பாங்க. எனக்கு காலையிலேயே நீனும் கத்திட்டு இருந்தாங்க, அந்த ஸ்கூட்டி எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரியாம. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கு இந்த வழித்தடத்தை மறைச்சு மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கிறது வழி கிடையாதுன்னு அதுதான் நான் சொல்றேன். வழி மூணுனாதான் பஞ்சாயத்துக்கு வராங்க, இல்லாட்டி யாரும் இல்ல. நான் வரேன். இத்தனை நாள் நீங்க அம்மா கிட்ட பேசுனீங்கன்னா அம்மா கிட்ட வராங்க, நான் வரேன் பஞ்சாயத்துக்கு. அவங்க கிட்ட தான் பேச முடியும். சரி, அம்மா கிட்ட போலாம், அவங்க தோட்டத்துல தான் இருக்காங்க. நான் வந்து இந்த பிரச்சனையில் டீல் ஆகிறது இல்ல. அப்ப நீங்க தானே தான் நெட்டுட்டு இருக்கீங்க இங்க. புடுங்கி போட்டாங்கன்ட்டு நான் நான் அண்ணா புடுங்கி எல்லாம் போடல, நான் தான் உடைச்சு போட்டேன். போற வழியில பத்ரப்பா மாமா விழுந்துட்டாரு, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த 3ஆவது ட்ரிப்பு கம்பி கட்டிருக்கா தெரியுறதுல வந்தது. அதனால வந்து இப்போ போய் பேதி கூட்டு வந்து தடிக்கும். நான் அப்படி காட்டிருக்கிறதே கண்ணுக்கு தெரியல. கழுத்துல மாட்டி ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னா சொல்லுங்கண்ணா, நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆனா இந்த இடத்துல என்னென்ன ஆக போகுது? இந்த ஒரு இடம் உங்களுதாவே இருக்கட்டும், நான் தரட்டுமா? இல்லண்ணா, இந்த இடம் இந்த பஞ்சாயத்து இதுதானா? நம்ம சுயமரியாதை தானே. ஆனா உங்க சுயமரியாதை தானா? இல்லண்ணா, ஒரு வாட்டியும் எங்களோட சுயமரியாதை தானே இங்க கேள்விக்கு குறியாகுது. ஒரு வாட்டி கல் இங்க இருக்கு, ஒரு வாட்டி கல் இங்க இருக்கு, ஒரு வாட்டி புதுசா கம்பி இங்க இருக்கு. அப்புறம் எங்களோட சுயமரியாதை தான் இங்க போகுது. இங்க யாரோட சுயமரியாதை போகுது? அளந்து போட்டுருங்க. அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட், அந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் அளந்து போட்டுடலாங்கிறீங்க. போட்டுடலாம், அதுதான் கரெக்ட். பண்ணிடலாம்ண்ணா. அப்போ இல்ல, இப்போ அதுக்கு எல்லாருமே சேரணும். அதுதான் அம்மா சொல்றாங்க, யாருமே வரமாட்டேங்கிறாங்கிறாங்க. நான் ஒண்ணு பண்றேன். நான் எல்லார்கிட்டயும் பேசி பத்திரம் வந்து 2 பேருக்கு பேர்ல தான் இருக்கு. சரிங்க, சரியா? யாரோட 2 பேரும்? எங்க பேர்லயும் சித்தப்பா பேர்லயும் இருக்கு. 2 பேருக்கு பேர்ல தான் முழு பத்திரமே. இந்த வழிக்கு தான்டா. ஓகே, இந்த வழி ஆனா எங்க பேர்ல இல்லைன்னு சொன்னீங்களே. இந்த 2 சென்ட் இருக்காது. இந்த 2 சென்ட் மட்டும் இல்ல. இங்க இருந்து அந்த கல்லுல இருந்து இப்படி கிராஸா வரும். அங்க ஒரு கல் இருக்கும். சரிங்கண்ணா. அந்த கல்லுல இருந்து இப்படி கிராஸா வந்து இந்த கல்லுல ஜாயின் ஆகி இந்த கல்லுல இருந்து இந்த கல் வரைக்கும் வரும். இதுக்கு மட்டும் இல்ல. சரிண்ணா. இந்த 2 சென்ட்டை வந்து பாத்துட்டீங்கன்னா உங்க தாத்தா வந்து எங்களுக்கு வந்து தானமா கொடுத்தாரு. யூஸ் பண்ணிக்கோங்க. சரிண்ணா, தானமா கொடுத்தது நீங்க திருப்பி கேட்கறது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? அங்க திருப்பி கேக்குறேன். அந்த இடத்துல நீங்க கம்பி இல்லண்ணா, நான் கேட்கறேன். அந்த திருப்பி அது இல்ல, நான் திருப்பி கேட்கல. அப்ப இது கட்டுறதே திருப்பி கேட்டதுக்கு சமம் தானே. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? பேசுற மைண்ட் செட்லயே இல்ல போலயே. அவரை தான் காலில் விட்டு ஏத்துனா அப்புறம் பேசுற மைண்ட் செட்ல இருப்பாரு. எங்க அம்மா பண்ணதுக்கு எங்கிட்டயும் பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட நான் பேசுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க. அதாவது ஒரு மனுஷனை இன்னைக்கு நாளைக்கு வேணும்னு பார்க்கணும். கண்டிப்பா அது ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஆமா, அது உண்மையா பொய்யா? ஐயோ, அது உண்மை. நான் தான் சொல்றேன், எங்க அம்மா கண்டிப்பா சட்டை போட்டிருப்பாங்க. இல்லாம தான் இந்த வழியை விட்டுட்டு இருக்கேன். அது புரியாதா உனக்கு? புரியுதுங்க. இல்லங்க ஐயா, வார்த்தை அனாவசியமா பேசக்கூடாது. ஐயோ, எங்க அம்மா திட்டிருப்பாங்க, இல்லன்னு சொல்ல. என்னுடைய வயசுக்கு நீ நம்மள திட்டலாமா? ஐயோ, அது திட்டக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்புங்க. அது புரிஞ்சுட்டா சரி. இல்லைங்க, அதுக்கு வழித்தடத்தை மறைக்கிறதுங்கிறது மறைக்காம என்ன பண்றது? வழியில வண்டி நிறுத்திட்டு தான் உங்க அம்மா சத்தம் போடுறா. அல்ல, நான் வழியெல்லாம் அப்படி மறைக்கலாம்னு சொல்லும் போது முடியாதுங்க. சரிங்க. இங்க 2 சென்ட் இடம் விட்டுற வேண்டியது, இந்த வழி நாங்க யூஸ் பண்ணிக்க வேண்டியது. ஆமா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாமே. நம்மளுக்கு வேண்டாம். அப்படி நீங்க சொல்ல முடியாதுங்களே. சொல்ல முடியாது. தானமா கொடுத்தது எப்படி நீங்க திருப்பி கேக்குறீங்க? ஓகே, அப்போ உங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா தானமா கொடுக்கல. என்ன ஒப்பந்தங்க? அதாவது இந்த 2 சென்ட் இடத்துக்கு நாங்க இந்த வழியில போயிட்டு வந்துக்கலாம்ங்கிற ஒப்பந்தம். சரிங்க. பத்திரத்தை எடுத்து படிச்சு பாரு. சரி, நாங்க படிச்சு பாக்குறோங்க. ஆனா அதுக்கு மூடலாம்னு சொல்ல முடியாதுங்க. எப்படி மூட முடியுங்க? 50 வருஷமா விவசாயிகள் கிட்டத்தட்ட 7 வந்துட்டு இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்றேன். அதுக்கு தான் இத்தனை கஷ்டப்பட்டு நான் விட்டுட்டு இருக்கோம். அது புரிஞ்சுக்கணும்ல. ஐயோ, புரிஞ்சுக்கிறோம். அம்மா பண்ணது தப்பு தாங்க, இல்லன்னு சொல்லலைங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உங்க அம்மாவை போய் கேளு. அப்பா ஒரு நிமிஷம் இருங்க. எங்க அம்மா பண்ணது தப்பு தான் சொல்லிட்டேன். நீங்க இதை கட் பண்ணுன்னு சொன்ன புரியாத மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அண்ணா, உங்களை திட்டினது தப்பு தான், நான் தான் சொல்றேனே. இது எப்படி நீங்க கட் பண்ண முடியும்னு எனக்கு புரியல எனக்கு. அப்ப சரி, என்ன சொல்றீங்க? அப்ப இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் வழி பார்க்கணுங்கிறீங்களா? சரி, அப்ப நான் அளக்க சொல்றேங்க. அப்ப இத்தனை நாள் என்ன அளக்க சொல்லிங்க யாரும்? நீங்க தான் பண்றேன்னு சொல்லிங்க, நான் அளக்குறேன். சரிங்க. சரி அண்ணா, இப்ப என்ன இதை மூடுறீங்களா? இல்ல
சரிங்க. நீ அதுக்குள்ள அளந்து கல் போட்டு ரெடி பண்ணிக்கோ. சரிங்க. 2.5 மாதத்துக்கு மேலே ஆனாலும் மூட முடியாதுங்க. 2.5 மாதத்துக்கு மேலே ஆனாலும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணுமாம்மா. நான் பண்ணி தரேன்ட்டேன், இனிஷியேட் தான் நான் பண்ணுறேன். நானும் சின்ன பையன் தான், உங்கள் வயசு அனுபவம் கூட இல்லை எனக்கு. 2 மாசம் 4 மாசம் எடுத்துக்கோ. சரிங்க. ரெடி பண்ணி கொடுத்து. அது 5 மாதமானாலும் கொஞ்சம் பொறுத்து தான் ஆகணுங்கிற. எனக்கு தெரியாதுல்ல எவ்வளோ நேரம் ஆகும்னு. வருஷக்கணக்கில் விட முடியாது. சரி, அது பார்த்துக்கலாமாம்மா. நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அதுதான் கிடையாது. அதுதான் நம்மளுக்கு உங்களுக்கு வழி விடக்கூடாதா அது கூட தெரியுங்க. நம்மள அனாவசியமா காலையில் வார்த்தை பேசுறதுக்கு அதில் பேசியிருப்பாங்க. அதுதான் கரெக்டு தாங்க. இல்லை அவங்க சூழ்நிலையும் நம்ம புரிஞ்சுருக்கணும். ஆனாலும் அவங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் அவ்வளோ பெரிய வார்த்தையும் விட்டுக்க கூடாது. எங்க நீ போன வழி எங்கப்பா போனாங்க அவங்க? எங்க வா காமிக்கிறவா. அதான் ஐயோ, என்னாலேயே ஒரு கையில் ஓட்ட முடியல தான். பசங்க நம்மெல்லாம் ஓட்டிப்போம். இதுல ஓட்ட முடியாதுன்னா அப்புறம் இதுல போய் ஓட்ட முடியும். அதான் அதில் ஓட்டி வரல, இதுல ஓட்டி போக முடியாதா? இல்லை நம்ம போய்க்கலாங்கப்பா. அம்மா எக்ஸல்னா கூட போயிடுப்பாங்க. நிக்கிற வாழையில அதான் அனாவசியமா திட்டிட்டு போயிட்டு இருக்காப்ல. இல்லை அம்மா வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க லேடிஸு புதுசாக ஒரு வண்டி ஓட்டுறாங்க. இது எவனாவது நம்பமான இதுல போக முடியாதுன்னா? இல்லைப்பா, நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம இந்த வழியை பார்த்துட்டு இருக்கோம். வண்டியில் எவனும் வண்டியை நிறுத்தது இல்லையா? ஐயோ அப்பா, அவங்க லேடிஸ் இல்லைப்பா, வேற எந்த லேடிஸ் இந்த ரோட்ல ஓட்டுறாங்க? நீங்க சொல்லுங்களேன், இந்த வழியில வேற எந்த லேடிஸ் ஓட்டுறாங்க? நியாயமா விட்டுரு. அப்போ லேடிஸ் நியாயம் தானே இப்போ பேச முடியும். அப்போ வேற எந்த லேடிஸ் இந்த வழியில ஓட்டுறாங்க? வேற யாரும் ஓட்டுறது இல்லை தானுங்க? இல்லப்பா நம்மள கேட்க சொல்ல, அப்ப நான் வழி விடுறேன். இல்லப்பா, வேண்டாம், வழி விட்டு தான் ஆகணுங்க. அது விடுங்க. நீ பேச்சுதான். இல்லப்பா, நீங்க இப்ப பேசுனீங்க இந்த வழியில யாருனாலையும் போக முடியாதானே. நம்மனால போக முடியுங்க. நம்ம வயசுக்கு உங்க அம்மா கிட்ட வார்த்தை கேட்கணும். ஐயோ அது கரெக்ட் தாங்க. ஐயோ வார்த்தை பேசுனது தப்பு தாங்க. நீங்க இப்ப சொன்னீங்களே இந்த வழியில போக முடியாதான்னு கேட்டு, அம்மானால உண்மையாவே போக முடியாதுங்க. இந்த வண்டியில என்னாலேயே ஒரு கையில ஓட்ட முடியலைங்க. இப்படி இந்த இடத்துல ஓட்ட முடியுமா, வீடியோ எடுத்துட்டு வர முடியுமான்னு வர முடியலைங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட இருக்குங்க. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்னாலேயே ஒரு கையில ஓட்ட முடியலைங்கும் போது, அம்மா வந்து புது வண்டிங்கும் போது கண்டிப்பா இந்த இடத்துல ஓட்டிருக்க முடியாதுங்க. நீங்க தான் ரெடி பண்ணிக்கணும், நான் ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வழி தானே, நீங்க தான் அளந்து போட்டு ரெடி பண்ணிக்கணும். திடீர்னு எங்க வழிங்கிறீங்க, அப்புறம் நாங்க ரெடி பண்ணக்கு அப்புறம் உங்க வழிங்கிறீங்க. இது நம்ம வழி அல்ல, இது உங்க வழி. ஓ, இதுக்கப்புறத்துல இருந்து எங்க வழி ஆயிடுது. அந்த 2 சென்ட் தான் நம்மளுது. ஓ, அந்த ஒரு 2 சென்ட் உங்களுது. 2 சென்ட் இடம் மட்டும் தான் நம்மளுது. இதெல்லாம் ஓ, இதெல்லாம் எங்களுதுங்களா? ஓகே ஓகே. அந்த 2 சென்ட் இடம் விட்டுருக்கிறதுக்கு இதுல நாங்க போய் அதப்பா இப்போ ஸ்டார்டிங்ல இருந்து இங்க வரைக்கும் ரெடி பண்ணிட்டு இந்த 2 சென்ட் மட்டும் ரெடி பண்ணாம வைக்கிறதுக்கு அதை மொத்தமா பண்ணலாம்னு நினைச்சிருந்திருப்பாங்க போல. அதுதான் நான் சொல்றேன். உங்களுக்குள்ள காம்பினேஷன் ஆகி நீங்க வழி ரெடி பண்ணுங்க. சரிங்க. அந்த தோட்டத்துக்காரருக்கு கொடுங்க, நம்மளுக்கு நோட்டீஸ் கொடுங்க, இன்னும் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுங்க. சரிங்கப்பா. கொடுத்து போட்டு சர்வேயரை கூப்பிட்டு அளங்க. சரிங்கப்பா. உங்க ரெக்கார்ட்ல இருக்குமல்ல? இருக்கும். இதுல இருந்து எத்தனை லிங்க்ஸ், எத்தனை அடி, இத்தனை அடி வழி இருக்குது இதுல, அந்த ரெக்கார்ட் இருக்குமல்ல? வச்சு அளந்து ரோடு பண்ணிடுங்க கையோட. அப்பவே ஜேசிபி கூப்பிட்டு பண்ணுங்க, நம்மளுக்கு கவலையே இல்லை. சரிங்கப்பா. போதுமா? சரிங்கப்பா. என்னாச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா போயிருக்காங்க. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நிப்பாட்டி இருக்காரு. அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழியெல்லாம் மறைச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்ட கிடையாது. எங்கள் அம்மா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி இந்த பக்கம் கொஞ்சம் கரடு முரடாக இருந்திருக்கு. சரிங்களா, அது நம்மெல்லாம் போனால் ஈஸியாக போயிடுவோம். எங்கள் அம்மாவும் போயிடுவாங்க. எப்போனா எக்ஸலில் போயிருந்தாங்கன்னா போயிடுவாங்க. இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கூட்டி கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா அம்மாவுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா டஃபாக இருந்தது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கிட்ட வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காங்களாம் இந்த மாதிரி நிப்பாட்டுறதுக்குன்னு பொறுமையாக பேசியிருக்காங்களாம். பட் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருந்த டென்ஷனில் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டியிருக்காங்க. இந்த வாட்டி நம்ம பொறுமையாக சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லி டென்ஷனில் கத்திட்டாங்களாம். பட் வந்து அப்படி நடந்திருக்கக்கூடாது எங்கள் அம்மா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பதிலாக மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வழியை மறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப தப்பு. ஸோ வந்து நம்ம பசங்க யாராவது நினச்சிருந்துருக்கலாம், டேய் உங்கள் அம்மாவை திட்டிருந்தாங்கன்னு அந்த ஐயா அப்படி சொல்கிறாரு, நீ ஏன்டா சண்டைக்கு போகலன்னு சொல்லும்போது அப்போவே ஒரு பதில் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் சொந்தத்துக்குள்ளே இருக்கிறது தாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு 2 சென்ட் இடத்த வந்து மறிச்சதும் தப்பு தான். அதே மாதிரி அந்த ஒரு கயிறு, அந்த ஒரு கம்பியை கட்டி விட்டுருக்கிறது ரொம்ப 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 தப்பு. யாராவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் உடைச்சது தப்புன்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லீகல் அப்ஸ்ட்ரக்ஷன் வச்சதும் தப்பு தான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது என் ஃபேவரட் ஸ்பாட்டு. அந்த இடத்துலலாம் நான் பைக் ஓட்டிட்டு வந்தால் பறந்து தாங்க போவேன், தரையில் போக மாட்டேன். அந்த இடத்துல ஃப்ளைல தான் போவேன். கழுத்துக்கு நேராக இருந்து கழுத்து ஏதாவது ஆகிருந்துன்னா என்ன பண்ணுறது? ஆல்ரெடி ஸ்பைன் ஃப்ராக்சர். ஆக்சுவலி டிடிஎஃப் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ண வேணாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கும். எத்தனையோ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போகிற வழியெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தடையை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஐயா வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பிரச்சனை ஆனாலும் வழியை மறைச்சிடுவேன், தோட்டத்தை மறைச்சிடுவேனே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் நான் சொல்கிறேன், அது என்ன தடைகள் வச்சாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு அதை உடைக்கிறத தவிர வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இல்லீகல் அப்ஸ்ட்ரக்ஷன்
வைக்கக்கூடாது. ஸோ அப்படி இல்லீகல் அப்ஸ்ட்ரக்ஷன் வச்சா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை உடச்சி தான் தீரணும். அந்த 2 சென்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட பேரில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து இப்போ தாங்க கொஞ்சம் சட்டங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நான் சொல்கிறது தப்பா சரியா அப்படின்னு சொல்லி தரல. சரின்னா நீங்கள் கீழே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதை வந்து நம்ம ஓகே அதை வந்து இன்னும் நல்லா படித்து இன்னும் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். அப்படி தப்புன்னா நான் திருத்திக்கிறேன். ஸோ வந்து இந்தியன் ஈஸ்மெண்ட் ஆக்ட் 1882 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களோட இடத்த நம்ம வழியாக வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஓப்பனாக அது நமக்கு லீகலான பாத்வேவாக மாறிடும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது 50 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ரைட் ஆஃப் வே என்ன சொல்லுதுன்னா அந்த 2 சென்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா மறிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு போக வேற வழி இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வழி விட்டு தான் ஆகணும். தார் ரோடு கவர்மெண்ட் ரோட்லேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்குப்பை பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வந்து நம்மளே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது டீ கடைக்கு போய் டீ குடிக்கும் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா கடையை மறைச்சு தான் நிற்கிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம மேலே கோவமாக பேசினா எப்படி இருக்கும்? நானே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்து வழியில் எத்தனை வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி ஜாலியாக பேசியிருக்கேன் தெரியுங்களா? நான் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா யாராவது நிப்பாட்டியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவோ இருக்குது. கொஞ்சம் காமாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிடணும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாட்ட சொன்னேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஹார்ஷாக நடந்துக்காதீங்கன்னு. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து வழி என்னடா தாரோடாடா அதுவே கல்லு மண்ணா இருக்குது, நான் எப்படா கீழே விழுவேன். பல வாட்டி உனக்கே தெரியும் விழுந்து எழுந்திரிச்சிருக்கேன், நிறைய வாட்டி விழுந்து எழுந்திரிச்சிருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ பல வாட்டி நான் கீழே விழுந்து எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி போல ஒரு வாட்டி இருக்காது. ஸோ அந்த வழியில் போய் நான் கீழே விழுந்துட்டா என்ன ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நானும் பல வாட்டி சொல்லி பார்த்துட்டேன். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல நிப்பாட்டிக்கிறாங்க. அதனால தான் டென்ஷன் ஆகி கத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நான் பண்ணது தப்பாக கரெக்டானு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றிங்க. நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் தட்டிட்டுக்கோங்க. சப்போஸ் நான் யாராவது மனசை வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்துகிற மாதிரி நடந்திருந்தேன்னா என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பியும் போட்டு என்னை சாவடிக்குது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சமரசமாக முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்ங்க.